தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தாச்சே புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே நம்ம சேரும் போது வெற்றி வந்து விழுந்தாச்சே மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை பெருந்தலைவர் கர்ம வீரர் காமராஜர் நாட்டினுடைய பொக்கிஷம். அவர் வாழ்ந்த காலம் ஒரு பொற்காலமா இருந்தது. அவர் தேசிய தலைவராக போற்றப்பட்டவர். இன்றைக்கு அவர் முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் பல்வேறு அணைகள் கட்டப்பட்டன, பல்வேறு தொழிற்சாலைகளை கொண்டு வந்தார், பல்வேறு மின்நிலையங்களை கொண்டு வந்தார், பல்வேறு பள்ளிகளை நிறுவி இன்றைக்கு கல்வி கற்கின்ற ஒரு சூழ்நிலை உருவாக்கி தந்த மாமனிதர். அப்படி மூத்த தேசிய கட்சி தலைவரை அவரை வேண்டுமென்றே திட்டமிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த ஒரு தலைமை பொறுப்பேற்கின்ற ஒரு மாநில உறுப்பினர் கொச்சப்படுத்தி பேசியது மன்னிக்க முடியாத செயல் என்பதை நேரத்தில் தெரிவித்து அதிமுக பொறுத்த வரைக்கும் தேசப்பற்றுள்ளவர்களை, தேசத்திற்காக உழைத்தவர்களை, தங்களை இந்த தேசத்துக்கு அர்ப்பணித்துக் கொண்ட அந்த தலைவர்களுக்கெல்லாம் மணிமண்டபம், சிலைகள் இப்படி கௌரவித்த அரசு அதிமுக அரசு. அதே நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நாட்டிற்காக உழைத்தவர்கள், தேசத்திற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள், தமிழகம் வளர வேண்டும் என்பதற்காக தங்களை அர்ப்பணித்துக் கொண்ட அந்த தலைவர்களை கொச்சைப்படுத்தி பேசுகின்ற கட்சி திமுக கட்சி.